வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அருந்தவச்செல்வம். நாளை செவ்வாய்க்கிழமை சிவனை வேண்டி வழிபடும் வளர்பிறை பிரதோஷ விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. நாளை செவ்வாய்க்கிழமை சிவனை வேண்டி வழிபாடு செய்யும் வளர்பிறை பிரதோஷ விரதம் சிவனாலயங்களில் இடம்பெறவுள்ளது. இந்த பிரதோஷ விரதம் தொடர்பாக இந்து மத குறிப்பீடாதிபதி மகாராஜா ராஜகுரு சிவ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இந்த சிவனுடைய விரதங்களிலே இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்ற பிரதோஷ விரதம் 11/3/2025 செவ்வாய்க்கிழமை இந்த பிரதோஷ விரதம் மாசி மாதம் 27ஆம் நாள். சிவன் ஆலயங்களில் இந்த சாயங்காலம் பிரதோஷ காலத்திலே நடைபெறுகின்றதாகிய இந்த விசேஷ அபிஷேக பூஜை வழிபாடு உற்சவங்களிலே கலந்து கொள்ளுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். சகல தோஷங்களும் நீங்கள் பெற்று வாழ்வில் உயர்வுகளெல்லாம் பெறுகின்ற வகையிலே அந்த சராசரங்களை ஆளுகின்ற இறைவன் பால்கடலை கலந்த பொழுது கிடைத்த அமிர்தமென எண்ணி அங்கு கிடைத்தது நஞ்சு. அந்த நஞ்சை இறைவன் தான் உண்ட பொழுது அன்னை பராசக்தியானவள் தொண்டையை இறுக பிடித்தாள். அந்த காலம் பிரதோஷ காலம் என்று சொல்லப்படுகின்றது. எனவே அந்த பிரதோஷ காலத்தில் சிவனை வேண்டி நாம் வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகள் நமக்கு கிடைக்குமாம். அவ்வாறு பிரதோஷ காலங்களிலே இந்த நந்தியம்பெருமானத்திலே நடைபெறுகின்ற அபிஷேக பூஜைகள் வழிபாடுகளிலே நந்தியம்பெருமானுடைய கொம்பு 2க்கு நடுவில் சிவனுடைய தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என்று போற்றப்படுகின்ற வகையிலும் பிரதட்சணம் பெறுகின்ற பொழுது ஏனைய காலங்கள் போல் இல்லாமல் நந்தியிலிருந்து ஆரம்பித்து கோமுகை வரை சென்று மீண்டும் நந்தியிடத்திலே வந்து மீண்டும் கோமுகை, இவ்வாறு 3 முறை சோமசூத்திர பிரதட்சணம் என்கின்ற பிரதட்சண வழிபாடுகளும் கலந்து இறைவரையெல்லாம் நாம் பெறுவதோடு முடிந்தவர்கள் பில்வம் எடுத்து சென்று துப்புரவாக மஞ்சளிலே கழுவி கொண்டு போய் அர்ச்சனை கொடுக்கலாம். அதேபோல் செவ்வரத்தை மலர்கள், நந்தியாவற்றை மலர்கள் எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதோ அவற்றையும் கொண்டு செல்வதோடு தேங்காய் வெற்றிலை பழம் கொண்டு சென்று அர்ச்சனை வழிபாடும் கலந்து முடிந்தவர்கள் அன்றைய தினத்திலே இந்த பசுவுக்கு கீரை வகையானவற்றை உணவாக கொடுக்கின்ற பொழுதும் எல்லா தோஷங்களும் நீங்கி வாழ்வு உயர்வுகள் பெற்று பேரானந்த பெரு வாழ்வு வாழ்கின்ற வகையிலே நாமும் இந்த பிரதோஷ காலத்திலே ஆலயங்களில் சென்று இறை வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்லவன் நம்பாள ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.